அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து நேற்று அதற்கான ஃபார்ம் எல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும், யார் அப்ளை பண்ணணும், யாருக்கிட்ட அப்ளை பண்ணணும், அதெல்லாம் கூட நாம் பார்த்திருக்கின்றோம். அதன் பிறகு வழக்கம் போல தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் இது என்னன்னே தெரியாமல், இது என்னன்னே புரியாமல் அவர்களாக ஒரு யூகம் வைத்துக்கொண்டு அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களோட பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் நீளமான ஒரு பேச்சு தான், கொஞ்சம் டைம் எடுத்து அதை சொல்லணும். அண்ணே கட்சிக்காரங்களா கொஞ்சம் நவருங்க அண்ணே, பண்ணாதீங்க. அதெல்லாம் பத்திரிகையாளர் ஏரியா, இந்த பக்கம் வந்துருங்க, இந்த பக்கம் வாங்கினா தலைவர் நீங்களும் வாங்க தலைவா, அப்படி வாங்க, ரைட், அந்த பக்கம் போகாதீங்க. இதுக்கு ஒரு நீண்ட நெடிய விளக்கம் தேவைப்படுகிறது. காரணம், எதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேர்தல் அறிக்கையில் குடியுரிமை திருத்த சட்டம் நாம் கொண்டு வருகின்றோம் என்று இதற்காக மக்களுக்கு நாம் சொன்னோம், எதற்காக கொண்டு வந்தோம், நேற்று எதற்காக அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். நமக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரை குடியுரிமை என்பது இரண்டு வழியில் நமக்கு கிடைக்கும். ஒன்று இங்கே பிறப்பதன் மூலமாக, இன்னொன்று வழித்தோன்றல் மூலமாக. சிட்டிசன்ஷிப் பை பர்த், சிட்டிசன்ஷிப் பை இந்தியாவுடைய குடியுரிமையை தீர்மானிக்கும். பிறப்பின் மூலமாக சிட்டிசன்ஷிப் பை பர்த், இது நமக்கு எப்ப அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அமலுக்கு வந்ததோ 26 1950 1987 ஜூலை 1ஆம் தேதி வரை இந்தியாவிலே யார் பிறந்திருந்தாலும் கூட அவருக்கு நேரடியாக குடியுரிமை. 1987 2003 வரை, 1987 2003 வரை அவர்களுடைய இரண்டு தந்தை தாய் இருவருமே இந்தியாவிலே பிறந்திருந்தால் குடியுரிமை. இந்தியாவிலே பிறந்திருக்க வேண்டும். இன்னொருத்தர் இல்லீகல் மைக்ரண்ட். 87 வரை ஒரு சிஸ்டம், 87 2000 ஒரு சிஸ்டம், 2003 இப்போ ஒரு சிஸ்டம். வழித்தோன்றல் மூலமாக குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் பை டிசென்ட், 26 ஜனவரி 1950 அவர்களை திரும்ப அனுப்ப மாட்டோம். நம்முடைய நாட்டில் இருப்பாங்க, அந்த நாட்டில் பிரச்சனை முடிந்த பிறகு அவர்கள் திரும்ப செல்ல வேண்டும். இதுதான் இந்தியாவுடைய பாலிசி. இப்போ வேறு ஒரு மேற்கத்திய நாடுகளோ ஐரோப்பிய நாடுகளோ போல அகதிகளாக வந்தாங்கன்னா அங்கே குடியுரிமை உடனடியாக கொடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இல்லை. அதுவும் அகதிகளாக வந்தவர்கள் இந்தியாவிலே குடியுரிமை பெற வேண்டும் என்றால் 14 ஆண்டுகள்ல 11 ஆண்டுகள் இந்தியாவிலே வசித்திருக்கிறது. அகதிகளாக இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க, 14 வருஷம் மொத்தமா இருக்கிறாங்க, 11 வருஷம் இந்த மண்ணில் இருந்திருந்தா அவர்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கும், யாராக இருந்தாங்க. ஆனா நம்முடைய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 என்ன சொல்றோம்னா, 2014 டிசம்பர் 31 முன்பு இந்தியாவுக்குள்ள யாரெல்லாம் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்த 6 மதத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பாரசீகர்கள், சீக்கியர்கள், ஜெயினவர்கள், புத்தர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ இவர்கள் 2014 டிசம்பர் 31 இந்தியாவில் வந்துட்டாங்கன்னா அவர்கள் 14 ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டாம், 11 ஆண்டுகள் இந்தியாவில் வசிக்க வேண்டாம், 5 ஆண்டுகள் போதும் என்பதுதான் குடியுரிமை திருத்தம். 2019 கட்டாம் 5 வருஷம் இந்தியாவில் வாழ்ந்திருந்தால் போதும், 11 வருஷம் அவங்க வாழ வேண்டாம். சிறப்பு சட்டமாக 5 ஆண்டுகள் வசித்திருந்தால் போதும், அவர்கள் இந்தியாவுடைய குடிமக்களான ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி, ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம் குடியுரிமை கொடுக்கும். இன்னைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சகம் 2021-2022 ஆனுவல் ரிப்போர்ட்ல சொல்றாங்க, இதுவரை 1414 பேருக்கு நம்ம குடியுரிமை கொடுத்திருக்கிறோம். நம்முடைய நாட்டில் 2019 பிறகு 1414 பேருக்கு நாம் குடியுரிமை கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த 3 நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம். அப்ப எங்களுடைய முதல் கேள்வி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி 19 ஒரு அறிக்கையை விடாம இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் என்ன தப்ப நீங்க கண்டுபிடிச்சு, எந்த பாயிண்ட்ல, எந்த செக்ஷன்ல 39 பக்கம் இது வெளியிட்டு. இதற்கு இந்தியாவுடைய குடியுரிமை அந்தஸ்து திட்டம் பலமுறை மாற்றி இருக்கு, காங்கிரஸ் ஆட்சியில மாற்றி இருக்கு. 2005 பாகிஸ்தான், பங்களாதேஷ் இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஓசிஐ